கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று வேதாகமத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய கருத்துக்களை கூறக்கூடியவர்கள் பெருகிக் கொண்டே வருகின்றார்கள். ஆனால் விவிலியம் சொல்லுகின்ற இறை வார்த்தைகளை அப்படியே போதித்து மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விவிலியத்தை கையில் வைத்துக்கொண்டு போதிக்கின்றார்கள். கிறிஸ்தவ போதனை கூட்டங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் விவிலியம் சொல்லுகின்ற இறை வார்த்தைகள் அங்கு முறையாக போதிக்கப்படுகின்றதா என்பதுதான் கேள்வி. இன்று நாம் ஒன்றை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். நோன்பு இருந்து ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்தல், அதாவது உபவாசம் இருந்து ஜெபித்தல் எப்படி, அதை விவிலியம் எந்த அடிப்படையில் நமக்கு விளக்கி கூறுகின்றது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இது எங்கு பார்த்தாலும் உபவாச ஜெபம், உபவாச கூட்டம் என்று நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உபவாச கூட்டங்கள், இந்த உண்ணா நோன்பு கூட்டங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதா என்பதை விவிலியத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் கடவுள் எப்படி நீ உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றாரோ அதுபடிதான் நாம் உபவாசிக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு கணம். இன்றைக்கு சமூகத்திலே உபவாச கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. நோன்பிருந்து ஜெபிக்க சொல்லுகின்ற கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. 41 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள், வாரத்திற்கு ஒரு நாட்கள் என்று சபைகள் தங்களுக்கு இஷ்டம் போல உபவாச கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த உபவாச கூட்டங்கள் விவிலியம் போதிக்கக்கூடிய வகையிலே நடத்தப்படுகின்றதா, அந்த வகையிலே இருக்கின்றதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உபவசிக்கின்றோம். எப்படி உபவசிக்கின்றோம், எதற்கு உபவசிக்கின்றோம், விவிலியம் என்ன சொல்லுகிறது தெரியாமலே உபவசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவை. ஏனெனில் பழைய ஏற்பாட்டு நூலிலே உபவாசத்தை பற்றி எசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களோடு அழகாக பேசியிருக்கின்றார். அதைத்தான் நாம் இன்றைக்கு பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, திரைப்படங்களில் கூட கிறிஸ்தவம் கேவலப்படுத்தப்படுகின்றது. அதற்கு காரணம் கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நான் சொல்லவில்லை. குறிப்பிட்ட சில போதகர்கள் தங்களுக்கு இஷ்டப்படி விவிலியத்தை மறந்து, விவிலியத்தின் போதனைகளை மறந்து கிறிஸ்தவ நெறிமுறைகளை போதிப்பதால், கிறிஸ்தவ கூட்டங்களை நடத்துவதால் தான் இன்றைக்கு திரைப்படங்களில் கூட கிறிஸ்தவத்தினுடைய போதனைகள், கிறிஸ்தவத்தினுடைய ஆராதனை முறைகள் கலங்கப்படுத்தப்படுகின்றன, கிண்டல் செய்யப்படுகின்றன, கேவலப்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் கூட கிறிஸ்தவத்தில் நடத்தப்படக்கூடிய ஆராதனை முறை கேவலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், சில போதகர்கள் அந்த மாதிரி கேவலப்படும் அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனை முறைகளை மாற்றிவிட்டார்கள். அதுதான் உண்மை. ஆகவே தான் இப்படி கிறிஸ்தவம் இன்றைக்கு திரைப்படத்தில் கேவலப்படுத்தப்படுகின்றது. விவிலியத்தினுடைய ஆழம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. விவிலியம் என்ன சொல்லுகின்றதோ அந்த விவிலியத்தின் அடிப்படையிலே, கடவுள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே ஆராதனை முறைகளை நடத்தாத காரணத்தினால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் கேவலப்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, உபவாச கூட்டங்களை இன்றைக்கு வாரந்தோறும் நடத்துகின்றார்கள், நாட்கணக்கில் நடத்துகின்றார்கள். ஆனால் விவிலியம் சொல்லுகின்ற அடிப்படையிலே அந்த உபவாச கூட்டங்கள் நடத்தப்படுகின்றதா என்பதுதான் கேள்வி. அதை குறித்து எசாயா இறைவாக்கினர் நூல் பிரிவு 58ஆம் அதிகாரம் முழுமையும் படித்து பார்த்தால் 1 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள் உபவாசத்தை பற்றி தான் தெளிவாக குறிப்பிடுகிறது. நாம் உபவசிக்கும் போது எப்படி உபவசிக்க வேண்டும், எப்படி உபவசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக தெளிவாக நம்மோடு பேசி இருக்கின்றார்.
இன்றைக்கு இந்த எசாயா இறைவாக்கினர் 58ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறைவார்த்தைகள் அடிப்படையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மத போதகர்கள் அனைவருமே இந்த உபவாச கூட்டங்களை நடத்துகின்றார்களா, கிறிஸ்தவ நெறிமுறைகளை மக்களுக்கு விளக்குகின்றார்களா என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் யாரையுமே குறை சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்தவம் கேவலப்படுத்தப்படுவதை பார்த்து, களங்கப்படுத்துவதை பார்த்து மன வேதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினர் நூல் பிரிவு 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: பேரொலி எழுப்பி கூப்பிடு, விருத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவங்களையும் எடுத்து கூறு. 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும், தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள், என் நெறிமுறைகள் பற்றி அறிவை நாடுகின்றார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள், கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். இந்த 2 வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எதை குறித்து எசாயா இறைவாக்கினர் வழியாக நம்மோடு பேசுகின்றார்கள்? எசாயா இறைவாக்கினர் 58ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை தெளிவாக படியுங்கள். அங்கு உண்ணா நோன்பு இருந்து ஜெபிப்பது எப்படி, உபவசித்து ஜெபிப்பது எப்படி என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 58ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, கடவுள் பேசுகின்றார் எசாயா இறைவாக்கினர் வழியாக: பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவங்களையும் எடுத்து கூறு என்று சொல்லுகின்றார். இப்போ கடவுள் தன்னுடைய ஊழியக்காரர் வழியாக நம்மோடு பேசுகின்றார். எப்படி பேசுகின்றார் என்றால், என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு, இந்த இஸ்ரேல் மக்கள் என்று சொல்லுகின்ற நமக்கு நம்முடைய பாவங்களையும் எடுத்து சொல்லு என்று அவருடைய ஊழியக்காரர் இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார். இப்போ 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றது? அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும், தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள், என் நெறிமுறைகளை பற்றி அறிவை நாடுகின்றார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள், கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். இப்போ நம்ம எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடிய அனைவருமே நடித்து கொண்டிருக்கின்றோம் என்று கடவுள் சொல்லுகின்றார். அதைத்தான் 58ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது: அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும், தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள், நாள்தோறும் என்னை நோக்கி ஜெபிக்கின்றார்கள், என்னை நோக்கி கூப்பிடுகின்றார்கள், கூக்குரல் எழுப்புகின்றார்கள், அழுது ஜெபிக்கின்றார்கள், என் வசனத்தை தியானிக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் ஏதோ நேர்மையானவற்றை அவர்கள் மட்டும் செய்வது போலவும், தங்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் தவறாமல் கடைபிடிப்பது போலவும் காட்டுவதற்காக இவ்வாறு செய்கின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். அப்படி என்றால் என்னுடைய வசனங்கள் அடங்கிய இந்த விவிலியத்தை அவர்கள் படிக்கின்றார்கள், ஆராய்கின்றார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளுக்காக என்னிடம் வேண்டுதல் செய்கின்றார்கள், என்னிடம் அணுகி வர விழைகின்றார்கள். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். நம்ம நேர்மையானவர்கள் அப்படின்னு நடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கடவுளுடைய கட்டளைகளை நாம தான் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க உண்மையிலே கடவுளுடைய கட்டளையை நீங்க கடைபிடிக்கல அப்படின்னு கடவுள் நம்ம பார்த்து சொல்றாரு. அவருடைய நெறிமுறைகளை, அதாவது அவருடைய நெறிமுறைகளை அறிய நாடுகின்றோம். கடவுளுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்காக விவிலியத்தை நாம் படிக்கின்றோம், ஆராய்கின்றோம். ஆனால் அவற்றை உள்ளத்திலே நிறுத்தி நம்முடைய வாழ்வாக மாற்றுவதில்லை என்று கடவுள் சொல்லுகின்றார். விவிலியத்தை படிக்கின்றோம், ஆனால் விவிலியத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கவில்லை என்று கடவுள் சொல்லுகின்றார். நேர்மையான நீதி தீர்ப்புகளை கடவுளிடம் வேண்டுகின்றோம் என்று ஆனால் நாம் நீதியோடு நடந்து கொள்ளவில்லை என்று கடவுள் சொல்லுகின்றார். கடவுள் நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று கடவுளை நோக்கி கேட்கின்றோம், அவரிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்று கடவுள் சொல்லுகின்றார். கடவுளை நெருங்கி போக நாம் நினைக்கின்றோம், அதற்காக முயற்சி மேற்கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் என்று கடவுள் சொல்லுகின்றார். 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்?
நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இப்போ பாருங்க, கடவுள் அழகா சொல்ற, நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் உபவசித்த பொழுது, உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது நீர் எங்களை நோக்கி பார்க்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். நீங்கள் அவர் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் நோன்பிருக்கும் நாளில், நீங்கள் உபவாசம் இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகின்றீர்கள். உங்கள் ஆதாயத்துக்காகத்தான் நீங்கள் உபவசிக்கின்றீர்கள், உங்கள் ஆதாயத்துக்காகத்தான் நீங்கள் நோன்பிருந்து ஜெபிக்கின்றீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். நீங்கள் உபவசிக்கக்கூடிய நாட்களில் உங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க. நான் உபவசிக்கிறேன், நீ உபவசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. கணவன் உபவாசம் இருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும், மனைவி உபவாசம் இருந்தால் கணவனும் பிள்ளைகளும் கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் ஒடுக்குகின்றீர்கள். அதில் ஒரு சபையில் இருக்கீங்கன்னா உங்கள் சபையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் உபவசிக்கணும் அப்படின்னு கட்டளை கொடுத்து அவங்களை நீங்கள் ஒடுக்குகின்றீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே உபவாசம் நீ எப்படி இருக்கின்றாய்? கடவுளுக்கு விரும்பாத முறையே நீ உபவசிக்கின்றாய் என்று கடவுள் சொல்லுகின்றார். நாங்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்த பொழுது, நாங்கள் உபவசித்து ஜெபித்த பொழுது நீர் எங்களை நோக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். உபவசித்து எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் உபவசிக்கக்கூடிய நாளில் உங்களுடைய உபவாசத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது? உங்களுடைய ஆதாயமாக இருக்கின்றது. உங்களுடைய ஆதாயத்துக்காக நீங்கள் ஏன் உபவசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் கேட்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தானே கடவுள் இருக்கின்றார், உங்களை வாழ வைப்பதற்காகத்தானே கடவுள் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்கள் ஆதாயத்திற்காக உபவசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் கேட்கின்றார். உங்கள் வேலையாட்களை ஏன் நீங்கள் ஒடுக்குகின்றீர்கள் என்று கேட்கின்றார். நீங்கள் உபவசிக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் உபவசிக்க வேண்டியதுதானே? ஏன் உங்களை சார்ந்திருப்பவர்களை, உங்களோடு சேர்ந்து வாழ்கின்றவர்களை நீங்கள் ஒடுக்கி அவர்களை உபவசிக்க வேண்டும் என்று கண்டிப்புக்குள்ளாக்குகின்றீர்கள், கட்டாயப்படுத்துகின்றீர்கள் என்று கடவுள் கேட்கின்றார். இப்படித்தான் நீங்கள் உபவசிக்க வேண்டுமா என்று கடவுள் கேட்கின்றார். ஆகவே கடவுள் சொல்லுகின்ற முறையில் தான் நீங்கள் இன்று உபவசிக்கின்றீர்களா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆதாயத்துக்காக உபவசிக்கின்றீர்கள். நீங்கள் உபவசிக்கக்கூடிய நாட்களிலே உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் வேலையாட்களை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் உறவினர்களை, உங்கள் மனைவி பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி அவர்களை உபவசியுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். எதற்காக? இதுபடித்தான் உபவசிக்க வேண்டும் என்று நான் கட்டளை கொடுத்தேனா என்று கடவுள் கேட்கின்றார். ஆகவே தான் கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் உபவசித்து உங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நான் திரும்பி பார்க்கவில்லை, நீங்கள் உபவசித்து ஜெபித்த பொழுது, உண்ணா நோன்பிருந்து ஜெபித்த பொழுது நான் உங்கள் பக்கம் திரும்பவில்லை என்று கடவுள் சொல்லுகின்றார். பாருங்க, 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. இப்போ நீங்கள் ஏன் உண்ணா நோன்பு இருக்கின்றீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் எதுவாய் இருக்கின்றது? நீங்கள் உபவசித்து ஜெபிப்பதனுடைய நோக்கம் எதுவாய் இருக்கின்றது என்பதை குறித்து கடவுள் இவ்விடத்தில் பேசுகின்றார். இஸ்ரேல் மக்களிடத்தில் அவர் பேசுவது என்ன சொன்ன? வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆதாயத்துக்காக நீ உபவசித்து ஜெபிக்கின்றாய் என்றால் உன்னை ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும்போது இதைத்தான் செய்வாய் என்று கடவுள் சொல்லுகின்றார். பிறரிடத்திலே வழக்காடுவாய், பிறரிடத்திலே வீணாக சண்டை போடுவாய், பிறரை நீ தாக்குவாய். அதற்காகத்தான் நீ நோன்பிருக்கின்றாய். கடவுளை நோக்கி உண்ணா நோன்பிருந்து உன்னை தாழ்த்தி ஜெபித்து அவரிடத்திலிருந்து வேண்டியதை பெற்றுக்கொண்டு பிறரிடத்திலே சண்டை போட போகின்றாய், பிறரிடத்திலே வழக்காட போகின்றாய், பிறரை தாக்கப் போகின்றாய். அதற்காகத்தான் நீ நோன்பிருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். இப்படி நீ நோன்பிருந்தால், இப்படி நீ உபவசித்தால் உன் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே உபவசிக்கின்றவர்கள், உபவாச கூட்டங்களை நடத்துகின்றவர்கள், உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் உபவசிப்பதற்கு முன்னால் ஒரு கணம் உங்களை நோக்கி உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக உபவசிக்கின்றீர்கள் என்று, எதற்காக உபவசிக்கின்றீர்கள் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள்.
வீண் சண்டையிடுவதற்கு உபவசிக்கின்றீர்களா? வழக்காடுவதற்கு உபவசிக்கின்றீர்களா? கொடுங்கையால் தாக்குவதற்கு உபவசிக்கின்றீர்களா? இப்படி நீங்கள் உபவசித்தால் உங்களுடைய உபவாசம் நிச்சயம் கேட்கப்படாது. எதற்காக உபவசிக்கின்றோம் என்று தெரியாமல் இன்றைக்கு பலர் உபவசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக உபவாச கூட்டங்களை நடத்துகின்றோம் என்று தெரியாமலே பலர் உபவாச கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் கடவுள் சொல்லுகிறார், உங்கள் ஆதாயத்துக்காகவே நீங்கள் உபவசிக்கின்றீர்கள் என்று, உங்கள் ஆதாயத்தை நீங்கள் நாடுகின்றீர்கள் என்று. உங்கள் ஆதாயத்தை நீங்கள் நாடி உபவசித்தால் நிச்சயமாக உங்களுடைய குரல் விண்ணகத்திலே கேட்கப்படாது என்று கடவுள் சொல்லுகின்றார். 5ஆம் வசனத்திலே தெளிவாக கடவுள் சொல்லுகின்றார், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலைப் போல தன் தலையை தாழ்த்து சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்று அழைக்கின்றீர்கள் என்று கடவுள் கேட்கின்றார். யோசித்து பாருங்கள். எசாயா 58 5ஆம் வசனத்திலே கடவுள் தெளிவாக நம்மை பார்த்து கேட்கின்றார், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது என்று. நீங்க சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்காம இருந்து உங்களை தாழ்த்தி கொண்டு உபவசித்து ஜபிக்கக்கூடிய நாளா உபவாசத்தின் நாள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கடவுள் கேட்கின்றார் உங்களை பார்த்து. நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் உபவாசத்தின் நாளை அறிவிக்கின்றீர்கள், ஜபக்கூட்டங்களை நடத்துகின்றீர்கள். கடவுள் கேட்கின்றார், அதற்கு பதில் சொல்லுங்கள். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது என்று கடவுள் கேட்கிறார். நீ சாப்பிடாம இருந்து, நீ தண்ணி குடிக்காம இருந்து நீ ஜெபிக்கக்கூடிய நாளை நான் உண்ணா நோன்பின் நாள் என்று ஏற்றுக்கொள்வேன் என்று நீ நினைக்கின்றாயே என்று கடவுளுடைய பார்த்து கேட்கின்றான். ஒருவன் நாணலைப் போல தன்னை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு என்று கேட்கின்றார் கடவுள். தண்ணி குடிக்காம சாப்பிடாம 24 மணி நேரமும் அமர்ந்து நீ ஜெபித்துக்கிட்டே இருக்கக்கூடிய நோன்பு உபவாசம் தான் எனக்கு ஏற்ற உபவாசமா, எனக்கு ஏற்ற உண்ணா நோன்பா என்று கடவுள் உங்களை பார்த்து கேட்கின்றார். இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். இப்படி நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பதைத்தான் உபவாசத்தின் நாளா, ஆண்டவருக்கு ஏற்ற நாளா என்று கடவுள் கேட்கின்றார். அப்படி என்றால் எதுதான் உபவாசம்? அப்படின்னா நீங்கள் இங்கு நின்று நடத்தக்கூடியது உபவாசமா? யோசித்து பாருங்கள். கடவுள் சொல்லக்கூடிய உபவாசம் இது. கடவுள் அழகாக கேட்கின்றார், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது என்று. தண்ணி குடிக்காம, எதுவுமே சாப்பிடாம, மற்றவங்க கிட்ட பேசாம நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்குது, தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்குது, ஒடுக்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் உபவாசமா? இல்லை, நம்ம தாழ்த்தி எளிய உடை அணிந்து 24 மணி நேரம் அப்படியே உட்காந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கிறது தான் கடவுளுக்கு ஏற்ற உபவாசமா? இதைத்தான் கடவுள் உபவாசம்னு சொல்லுறாரா? இதைத்தான் கடவுளுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு கடவுள் சொல்றாரா? ஒருபோதும் அவர் சொல்ல, அவர் கேள்வி கேட்கிறார் நம்மை பார்த்து, இதைத்தான் நான் உபவாசம் என்று சொல்லுகின்றேனா என்று. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நாள் உபவாசம் அறிவிப்பீங்க, இல்லைன்னா இவ்வளோ நாட்கள் உபவாசம் அறிவிப்பீங்க, அவ்வளோ நாட்கள் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க, உங்களை ஒடுக்கிக் கொள்வீங்க. இந்த நாட்களை நான் உபவாச நாட்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கடவுள் கேட்கின்றார். இப்படி உங்களையே எளிமைப்படுத்தி கொண்டு உங்கள் ஆதாயத்துக்காக நீங்கள் நோன்பிருந்து ஜெபிக்கக்கூடியதுதான் உண்மையான உண்மையான உபவாசமா என்று கடவுள் கேட்கின்றார். இதைத்தான் உபவாசத்தின் நாள் என்றும் கடவுளுக்கேற்ற நாள் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கடவுள் கேட்கின்றார். இவ்வளவு வேதனையோடு அவர் கேட்கின்றார். இன்று இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய உபவாச கூட்டங்களை பார்த்து மன வேதனையுற்று கடவுள் கேட்கின்றார், எது உபவாசம்? தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார். 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எசாயா 58:6 கடவுள் எது உபவாசம் என்பதை, உண்ணா நோன்பு எது என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிடையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்று கேட்கின்றார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், இந்த சமூகத்திலே மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை பார்த்து சும்மா இருந்து விடாமல், நான் உண்டு என் குடும்பம் உண்டு என்று என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றும் என் குடும்பத்துக்காக மட்டும் ஜெபித்து கொண்டிருப்பது அல்ல, என்னுடைய தேவைகளுக்காக மற்றும் ஜெபித்து கொண்டிருப்பது அல்ல உண்மையான நோன்பு. சமூகத்திலே மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை பார்த்து அந்த கொடுமைகளுக்காக கடவுளிடத்திலே மன்றாடி அந்த கொடுமைகளை சமூகத்திலிருந்து களைவதற்காக நீ சமூகத்திலே இறங்கி சென்று பாடுபடுவதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். அதுதான் உண்மையான உபவாசம் என்று கடவுள் சொல்லுகின்றார்.
நுகத்தின் பிணையல்களை அறுப்பது. நுகத்தின் பிணையல்கள் என்றால் அடிமைத்தனத்தை அறுப்பது. சமூகத்திலே மக்களை எவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றனவோ அந்த அடிமை தலைகளை மக்கள் முதுகிலிருந்து அகற்றுவதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது, எவ்வகை நுகத்தையும் உடைப்பது அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். இதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்ளுங்கள். கொடுமை தலைகளை அறுப்பது, நுகத்தின் பிணையல்களை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது, எவ்வகை நுகத்தையும் உடைப்பது, இதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். அதான் சமூகத்தில் இவையெல்லாம் நடக்கக்கூடியவை. சமூகத்தில் எத்தனையோ கொடுமைகள் நடக்கின்றன. சமூகத்திலே மக்கள் எத்தனையோ தீய செயல்களுக்கு, பாவ செயல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் சமூகத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எவ்வகை நுகத்தினால், அதாவது அடிமைத்தனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக நீ என்ன செய்தாய்? இதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பது, சமூகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவு, சமூகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்று. அதற்காக கடவுளிடத்திலே நோன்பிருந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, ஜெபித்தால் போதாது. கடவுள் அதைத்தான் சொல்லுகிறார். கொடுமை தவைகளை அவிழ்ப்பது, அதை பார்த்துவிட்டு ஜெபின்னு சொல்லல. இப்படி ஒரு கொடுமை சமூகத்தில் இருக்கின்றது ஆண்டவரே, இந்த கொடுமையை இந்த சமூகத்தை விட்டு அகற்ற வேண்டும். அதற்காக இதோ நான் என்னை தாழ்த்தி உம்மிடத்தில் ஜெபிக்கின்றேன். ஒரு நாள் உபவசித்து ஜெபிக்கின்றேன். மறுநாள் அந்த கொடுமையை இந்த சமூகத்திலிருந்து களைவதற்காக நான் இறங்கி செல்ல போகிறேன். நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி அந்த கொடுமையை இந்த சமூகத்திலிருந்து மாற்றும் என்று சொல்லி நீ ஜெபித்து களத்தில் இறங்கி பணியாற்றுவதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகிறார். இதைத்தான் இன்று நாம் உபவாசம் என்று சொல்லுகின்றோமா? யோசித்து பாருங்கள். இதை நாம் இன்று செய்கின்றோமா சமூகத்திலே? அதற்கு அடுத்தபடியாக நுகத்தின் பிணையல்களை அறுப்பது. சமூகத்திலே மக்கள் எத்தனையோ செயல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். தீய செயல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள், பாவச் செயல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள், மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். அப்போ இவற்றிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். இந்த நுகத்தின் அடிமைத்தனத்தை அவர்களிடமிருந்து அவிழ்த்தெடுக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்தோம்? அதற்காக ஒரு நாள் உபவசித்து கடவுள் சன்னிதானத்தில் இருந்து ஜெபித்து விட்டு மறுநாள் அந்த நுகத்தை அவர்கள் முதுகிலிருந்து அகற்றுவதற்காக அந்த தீய செயல்கள், பாவச் செயல்கள், அந்த மூட பழக்க வழக்கங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அந்த அடிமைத்தனத்தை அவங்களை விடுவிப்பதற்காக நம் சமூகத்தில் இறங்கி பணியாற்றுவதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகிறார். இதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது. சமூகத்திலே மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து ஏதோ மனம் வருந்தி நின்று விடாமல் அவர்களுக்காக கடவுள் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து விட்டு அவர்களுடைய விடுதலைக்காக நாம் சமூகத்திலே இறங்கி பாடுபட வேண்டும். அதைத்தான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். எவ்வகை நுகத்தையும் உடைப்பது. சமூகத்திலே மக்கள் எத்தகைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும், அது ஒருவேளை அரசினுடைய அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த அடிமைத்தனமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும், மூட பழக்க வழக்கத்தினுடைய அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது குடும்ப பாரம்பரியத்தினுடைய அடிமைத்தனமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். இதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். யோசித்து பாருங்கள். இத்தகைய செயல்களை செய்வதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டும். அது இருந்தால் தான் நம்மால் இத்தகைய செயல்களை செய்ய முடியும். ஆகவே இந்த கொடுமைகளை அறுத்தறிவதற்காக, நுகத்தின் பிணையல்களை அவிழ்ப்பதற்காக, இந்த ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வதற்காக, எவ்வகை நுகத்தையும் உடைப்பதற்காக கடவுள் சமூகத்திலே காத்திருந்து உபவசித்து ஜெபித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கிருபையை பெற்றுக்கொண்டு சமூகத்திலே இறங்கி அதற்காக நாம் பாடுபட்டு அதற்காக பணியாற்றுவதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகிறார். இத்தகைய உபவாசத்தை நாம் இன்றைக்கு சமூகத்திலே மேற்கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் இத்தகைய உபவாசத்தை தான் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். விவிலியத்துக்கு மாறான உபவாசத்தை நாம் இன்று மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 7வது வசனம் என்ன சொல்லுகின்றது? 7வது வசனம் சொல்லுகின்றது, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்கவிடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும்,
உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இப்போ 2வது கடவுள் சொல்லுகிறார், நான் விரும்பக்கூடிய உபவாசம் எது என்பதை எசாயா 58:7 2வது முறையை கடவுள் சொல்லுகின்றார், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது. இன்னைக்கு நீங்கள் உபவசிக்கிறீங்க, 3 நேரம் உபவசிக்கிறீங்க, 3 நேரம் சாப்பிடலை. இந்த சாப்பாடு யாருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள்? இன்னைக்கு நீ சாப்பிடாம இருந்து உபவசிக்கின்றாய் என்றால், நீ இன்று சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிட வழியில்லாத ஒருவருக்கு நீ கொடுத்தாய் என்றால் அது உண்மையான உபவாசம், அது உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்கிறார். அதைத்தான் சொல்ல, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது என்றால், இன்று நீ உபவசித்து ஜெபிக்கின்றாய் என்றால், உன் உணவை நீ தியாகம் செய்கின்றாய் என்றால், நீ தியாகம் செய்த அந்த உணவை உண்ண வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுத்திருக்கின்றாய். அப்படி நீ கொடுத்தாய் என்றால் அது உண்மையான நோன்பு, அதுதான் உண்மையான உபவாசம். இல்லை என்றால் அது உபவாசம் இல்லை என்று கடவுள் சொல்லுகிறார். நடத்துகின்ற உபவாச கூட்டங்களால் பலன் இல்லை என்று சொல்லுகின்றார். தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது. இப்போ எத்தனையோ பேர் இன்னைக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் இடம் கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. சமூகத்தில் இன்னைக்கு வாழ வழி இல்லாமல் இருக்க, தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இடமளித்திருக்கின்றோமா? அதுதான் உண்மையான நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றான். இன்றைக்கு நாம் உபவாச கூட்டங்களை நடத்துகின்றோம் ஆலயங்களிலே. அந்த ஆலயங்களிலே ஏழை எளிய மக்கள் தங்குவதற்கு வழி இல்லாமல் வீதிகளிலே தங்குகின்ற மக்களுக்கு தங்குவதற்கு நாம் இடம் கொடுத்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆலயத்தை திறக்கின்றோம், உபவாச கூட்டங்களை நடத்துகின்றோம், உபவாச கூட்டம் முடிந்தவுடன் ஆலயத்தை பூட்டிவிட்டு செல்லுகின்றோம். ஏன் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களை தெருவிலே தங்குகின்ற மக்கள் தங்குவதற்கு கொடுத்து விடலாமே? இதுதான் உண்மையான உபவாசம் என்று கடவுள் சொல்லுகின்றார். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைக்காதிருப்பதென்றோ நான் மேற்கொள்ளும் உபவாசம் என்று கேட்கின்றார். உங்கள் இனத்தாருக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்களை நீங்கள் மறைக்காமல் இருப்பதுதான் உண்மையான உபவாசம் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஏன்னா இன்னைக்கு உபவாசம் இருக்கிறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? நான் இன்னைக்கு உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உபவாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வீடை பூட்டிக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தன்னையே மறைச்சிக்கிட்டு உள்ளே போயிருப்பாங்க. கடவுள் கேட்குற, இதுதான் நான் விரும்புகின்ற உபவாசமா அப்படின்னு சொல்லிட்டு. உபவாசம்னா நீ உபவாசம் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ உபவசிக்கும் போது உன் தலையில் எண்ணெய் தேய்த்துக்கொள், நெய் பூசிக்கொள். நீ உபவாசம் இருக்கிறாய் என்று யாருக்குமே உன் முகத்தை நீ வாட்டமாகவே வச்சுக்க கூடாது. நீ உபவாசம் இருக்கிறாய் என்று உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு கூட தெரியக்கூடாது. அப்படித்தான் நீ உபவசிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லிடுறேன். ஆனால் இன்னைக்கு உபவசிக்கிறவங்க என்ன சொல்றாங்க? கதவை பூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள தண்ணியை மறைச்சிக்கிட்டு இருந்து உபவசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கடவுள் கற்றுக் கொடுத்த உபவாசமா? உன் உணர்த்தாருக்கு நீ உன்னை மறைப்பதுதான் நோன்பா என்று கடவுள் கேட்கிறார். உன் இனத்தாருக்கு உன்னை நீ மறைக்காமல் இருப்பதுதான் நோன்பு அப்படின்னு கடவுள் சொல்றார். இப்போ பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும். நீ ஒரு நாள் உன் உணவை தியாகம் செய்து நீ உபவசிக்கின்றாய், அதை ஒரு நாள் நீ உண்ணக்கூடிய உணவை உண்ண வழியில்லாத மக்களுக்கு கொடுத்து விடு. அப்பொழுது உன்னுடைய உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் உண்மையான உபவாசம் என்று கடவுள் சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக தங்க இடமில்லாத மக்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடு. அப்படின்னா நீ செய்யக்கூடிய உபவாசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபவாசமா இருக்கும், இல்லைன்னா அது உபவாசமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நீ ஒரு நாள் உபவசிக்கும் போது உனக்கு அன்னைக்கு எந்த செலவுமே கிடையாது. அப்போ ஒரு நாள் நீ உபவசிக்கக்கூடிய நாளில் உன் செலவுக்கான தொகையை நீ சேர்த்து வைத்து தங்க வழியில்லாத மக்களுக்கு தங்குவதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அதை செலவு செய்யலாமே. அப்படின்னா நீ மேற்கொள்ளக்கூடிய உபவாசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபவாசம், இல்லைன்னா அந்த உபவாசம் கடவுள் முன்னிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபவாசம் அல்ல. நீ உபவசிக்கும் போது உன்னை யார்கிட்ட மறைச்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தலையை சீவி நார்மலாக என்னைக்கு எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருந்து ஜெபிங்க. உங்கள் அன்றாட வேலைகளை பாருங்கள். யார் பக்கத்தில் இருக்க உன் மனைவி பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது நீ உபவாசம் இருக்கேன்னு. அப்படி இருந்து பாரு, அதுதான் உண்மையான உபவாசம். உன் இனத்தாருக்கே உன்னை நீ மறைத்துக் கொள்ளாதே. நீ மறைத்துக் கொள்வது உபவாசம் அல்ல என்று கடவுள் சொல்லுகிறார். அதைத்தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவோரும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும்
நோன்பு என்று கடவுள் சொல்லுகின்றார். இப்படித்தான் நாம் இன்று உபவசிக்கின்றோமா? யோசித்து பாருங்க. இப்படித்தான் கடவுள் விரும்புகின்ற உபவாசத்தை தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய ஆதாயத்துக்காக நாம் உபவசிக்கின்றோமே ஒழிய கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நாம் உபவசிக்கவில்லை. ஆகவே தான் கடவுள் இந்த 2ஆம் வசனத்திலே சொன்னார், என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை போல இம்மக்கள் காட்டிக் கொள்கின்றார்கள் என்று. ஆனால் என்னுடைய கட்டளைகளை இவர்கள் கடைபிடிக்கவில்லை. கடவுள் சொல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றாகவே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம் என்று இன்றைக்கு சமூகத்தில் உபவாச கூட்டங்களை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள், நடித்துக் கொண்டிருக்கின்றீர்களே ஒழிய கடவுள் சொன்ன உபவாசத்தை நீங்கள் செய்யவில்லை. 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகின்றார், கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தை உடைப்பதும் என்று நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு ஒடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று கடவுள் சொல்லுகிறார். இப்படித்தான் நாம் உபவாசம் நடத்துகின்றோமா? உபவசிக்கின்றோமா? நோன்பிருந்து ஜெபிக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் கடவுள் முன்னிலை ஏற்படக்கூடிய நோன்பு, அதை கடவுள் ஏற்றுக்கொள்வார். உடனே உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஆனால் இது செய்வது அப்படி இல்லையே. ஆகவே தான் இன்று நம்முடைய உபவாசங்களுக்கு பதிலில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நீ இப்படி உபவசிச்சேன்னா, 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் நீ சொல்லியிருக்கபடி நீ உபவசிச்சேன்னா உனக்கு என்ன வரும்னு கடவுள் 8ஆம் வசனம் சொல்லுவார், அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். பாருங்க, இப்போ நீ இப்படி உபவசிச்சேன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உன் ஒளி விடியல் போல் எழும். அப்படின்னா இரவு முடிந்து விடியல் வருவது போல உன் வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் மறைந்து உன் வாழ்விலே விடியல் வரும் என்று கடவுள் சொல்லுகின்றார். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுகின்றார். இதை பாருங்க, வசனம் அனுப்புறவங்க சொல்லுவாங்க உனக்கு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. சும்மா மொட்டையை அனுப்பிடுவாங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குன்னு. எப்போ துளிர்க்கும்? கடவுள் சொன்னதை செய்தால் தான் துளிர்க்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அனுப்புங்க இனிமேல் அனுப்புகிறவங்க. ஆகவே கடவுள் எப்படி உன்னை நோன்பிருந்து ஜெபிக்க சொல்லி இருக்கின்றாரோ அந்த வகையில் நீ நோன்பிருந்து ஜெபித்து சமூகத்திலே பணியாற்றினால் உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் மறைந்து உன்னுடைய வாழ்விலே விடியல் பிறக்கும். உன்னுடைய சுக வாழ்வு, நலமான வாழ்வு அதி விரைவிலே உனக்கு கிடைக்கும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். நீ செல்லுகின்ற வழியிலே உனக்கு பின்னால் ஆண்டவருடைய மாட்சிமை மகிமை வந்து உன்னை சூழ்ந்து நின்று எல்லா ஆபத்துகளிலிருந்து உன்னை காத்து உன்னை வழிநடத்தி வாழ வைக்கும் என்று கடவுள் சொல்லுகின்றார். அப்படி நீ இருந்தால்தான், உன்னுடைய ஆதாயத்துக்காக நீ உபவசித்து ஜெபித்தாய் என்றால் எதுவுமே நடக்காது. கடவுள் சொல்லுகின்ற அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நீ உபவசித்து ஜெபித்தால் உன்னுடைய விடியல், உன்னுடைய கஷ்டமான வாழ்வு, துயரமான வாழ்வு, வேதனையான வாழ்வு மறைந்து அதி சீக்கிரத்தில் நலமான வாழ்வு உனக்கு கிடைக்கும். விடியல் உன் வாழ்விலே தோன்றும். கடவுளுடைய மாட்சி எப்போதும் உன் பின்னால் வந்து உன்னை சூழ்ந்து நின்று உன்னை காத்து வழிநடத்தி உன்னை வாழ வைக்கும் என்று கடவுள் சொல்லுகின்றார். என்ன சொல்றார் பாருங்க, அப்பொழுது நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பாய், நீ கூக்குரலிடுவாய், இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பாய், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று கடவுள் சொல்லுகின்றார். இப்போ 9 முதல் 11 வரை கடவுள் சொல்றார் பாருங்க, நீ எப்படி இருப்ப? நான் சொல்றபடி நீ உபவசித்து இருந்தனா, நான் சொல்றபடி நீ நடந்து கொண்டேனா நீ எப்படி இருப்ப அப்படின்னு 9 முதல் 11 வரை கடவுள் அழகா சொல்றார். நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவார், அவர் இதோ நான் என உனக்கு மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை, உன்னக்கிட்ட இருக்கக்கூடிய தீமையை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும்
பொல்லாத பேசுவதையும் நிறுத்திவிட்டு, அப்படின்னா இன்னைக்கு உபவசிக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உபவசிக்கிறேன் அவன் உபவசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குற்றம் சாட்டுறதை நிறுத்திக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய செயல்களை எல்லாம் விட்டு பிறரை குறித்து பொல்லாதன பழி பேசுவதை நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து, அப்படின்னா நீ உபவசிக்கக்கூடிய நாளில் நீ தியாகம் செய்யும் உன்னுடைய உணவை உணவில்லாதவர்களுக்கு கொடுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், நீ உபவசிக்கக்கூடிய நாளில் உன் செலவுக்கு நீ பயன்படுத்தாத அந்த தொகையை வறியோருடைய தேவைகளுக்காக நீ செலவிடுவாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். உன்னுடைய வாழ்க்கை இருண்ட போய் இருக்கின்றது என்றால் உன்னுடைய வாழ்விலே இருண்ட வாழ்விலே ஒளி வரும். இருண்ட உன் நிலை இருண்டு போல உன்னுடைய வாழ்வு நண்பகல் போல மாறிக்கொள்ளும். ஆண்டவர் எப்போதும் உன் முன்னே நின்று உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழ்நிலையிலும் வழியில்லாத நிலைகளிலும் அவர் உனக்கு நிறைவளிப்பார். உன் உடலை வலுவுள்ளதாக மாற்றுவார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீ நீர்ப்பாயும் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கடவுள் சொல்லுகின்றார். எப்பொழுது சாத்தியம்? கடவுள் சொல்லுகின்றபடி நீ உபவசித்து ஜெபித்து நடந்து கொண்டு சமூகத்திலே பணியாற்றினால் தான் சாத்தியம் என்பதை புரிந்துகொள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஏதோ உபவாசம் என்பது நம்முடைய தேவைக்காக உபவசிப்பதை போல அல்ல, அல்லது ஏதோ உபவாச கூட்டங்களில் கலந்து கொண்டு ஜெபிப்பதை போல அல்ல நம்முடைய உபவாச முறைகள் இருக்க வேண்டியது. இந்த விவிலியம் என்ன சொல்லுகின்றதோ இந்த விவிலியத்தின் அடிப்படையிலே உபவசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்பது தெரியும். ஏனென்றால் விவிலிய வார்த்தைகள் ஒவ்வொன்று கடவுள் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகள். இந்த கடவுள் பேசுகின்ற வார்த்தைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழ்ந்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடியும். விவிலியத்தை எடுத்து போதிக்கின்றார்கள். விவிலியத்துடைய போதனைகளை நாம் கேட்கின்றோம். ஆனால் போதிக்கின்றவர்களும் விவிலியத்தின் போதனைகளை கேட்கின்றவர்களும் இந்த விவிலியத்தினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே வாழுகின்றோமா, இவற்றை வாழ்வாக்குகின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஏதோ கடமைக்காக செய்வதை போல செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லாமல் விவிலியத்தினுடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி அதன்படி நடையுங்கள், உங்கள் வாழ்விலே நிச்சய மாற்றம் உருவாகும். ஆகவே துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களை உபவசிக்கின்றோம் என்று உபவசித்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் கடவுள் எப்படி உபவசிக்க சொல்லி இருக்கின்றாரோ அப்படி உபவசியுங்கள். உபவசிக்கக்கூடிய நாளில் நீங்கள் தியாகம் செய்கின்ற உணவை வறியோருக்கு, உண்ண வழியில்லாத மக்களுக்கு கொடுங்கள். அந்த நாள் உங்கள் உணவுக்காக செலவிடக்கூடிய தொகையை உண்ண வழியில்லாத மக்கள் உண்பதற்காக கொடுங்கள். நீங்கள் உபவசிக்கக்கூடிய நாளில் உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய தொகையை வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தங்கள் தேவைகளை நிறைவேற்ற வழியில்லாத மக்களுக்கு அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொடுங்கள். நீங்கள் உபவசிக்கக்கூடிய நாளில் நீங்கள் ஆடம்பர பகட்டான உடை அணியாமல் அந்த உடைக்கு செலவாகும் தொகையை உடுக்க உடையில்லாத மக்களுக்கு கொடுங்கள். இந்த சமூகத்தில் காணப்படும் கொடுமைகளை அகற்றுவதற்காக, நுகத்தின் பிணையல்களை, அடிமைத்தடைகளை அகற்றுவதற்காக, இந்த சமூகத்திலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களை அவற்றின் அடிமைத்தனத்தை கொண்டு வருவதற்காக, ஒடுக்கப்பட்டவுடைய மக்களுடைய விடுதலைக்காக மன்றாடி ஜெபியுங்கள். ஜெபித்துவிட்டு சமூகத்தில் இறங்கி அவற்றுக்காக பாடுபடுங்கள், பணியாற்றுங்கள். அப்பொழுது கடவுள் உங்கள் மத்தியிலே இறங்கி வருவார். உங்கள் கூக்குரலை அவர் கேட்பார். இதோ நான் இருக்கின்றேன் என்று உங்களுக்கு மறுமொழி தருவார். உங்களிடத்தில் இருக்கிற தீய செயல்களை அகற்றி, பழி சொல்வதை அகற்றி, குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு கடவுள் சொன்ன இவற்றை நிறைவேற்றுங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். இருண்ட உங்கள் வாழ்விலே ஒளி பிறக்கும். இருளை போல இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வு நண்பகலைப் போல மாறும். கடவுள் வறண்ட சூழ்நிலையிலும் உங்களை திருப்தியாக்கி வளமாக்கி நிறைவாக்குவார். உங்களுடைய உடல் சுகத்தை அவர் என்றென்றும் காத்து கொள்வார். உங்கள் எலும்புகளை வலுவுள்ளதாக்கி நல்ல உடல்நலத்தை கொடுப்பார். வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போல உங்கள் வாழ்வை மாற்றுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, உபவசிக்கும் பொழுது கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்த நெறிமுறைகளை, அவர் சொன்ன வசனங்களை நினைவிலே நிறுத்தி இந்த முறையிலே உபவசித்து கடவுளை அருளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை நம்ம மகிழ்ச்சியோடு வாழுங்கள். இந்த வரத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நேரத்திலே எப்படி உபவசிக்க வேண்டும், எதற்காக உபவசிக்க வேண்டும், ஏன் உபவசிக்க வேண்டும் என்று உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம்,
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு தகப்பனே, இனி இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய உபவாச கூட்டங்கள் அனைத்தும் நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அப்பா, எங்கள் அன்பின் ஆண்டவரே, உபவாச கூட்டங்களை நடத்துகின்றவர்களும் உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்றவர்களும் ஏதோ தங்கள் சொந்த ஆதாயத்தை மட்டுமே மனதில் இருத்தி கொண்டு கூட்டங்களை நடத்தாமல், கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல், நீர் சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவிலே நிறுத்தி வெற்றின் அடிப்படையில் உபவாச கூட்டங்களை நடத்துவதற்கும் உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் நீர் உம்முடைய அருளை பொழிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, உண்மையாக நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைகளை மனதிலே நிறுத்தி தாங்கள் தியாகம் செய்கின்ற உணவை பசித்திருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து, தங்களுடைய செலவை குறைத்து, வறியவருடைய செலவுக்காக தங்களுடைய செலவுக்கு தேவையானவற்றை கொடுத்து, உடுக்க வழியில்லாத மக்களுக்கு உடை உடுக்க தங்களுடைய செலவிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய உபவாசத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய விண்ணப்பங்களை நீர் நிறைவு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நீர் எத்தகைய வாக்குத்தத்தங்களை உன் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கின்றீரோ, இப்படி நீ உபவசித்தால் இப்படி இருப்பாய் என்று உன் பிள்ளைகளுக்கு நீர் எத்தகைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றீரோ, அத்தகைய வாக்குறுதிகளை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தெரியாமல் விவிலியத்தினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரே, ஏதோ தான் தோன்றித்தனமாய் இன்று வரை உபவசித்த உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் மன்னிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இனி முதற்கொண்டு தெளிவான அறிவை பெற்றுக்கொண்டு உம்மை நோக்கி உபவசித்து ஜெபிக்கக்கூடிய உன் பிள்ளைகளுடைய மன்றாட்டை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பதிலளித்து ஆசீர்வாதங்கள் நிரம்ப ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு நீர் வாழ வைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அப்படியே செய்வீர் என்று நம்புகின்றோம். எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு இரும். எங்கள் செயல்கள் யாவற்றிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வெற்றியை தாரும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.